உன் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு விஜய்க்கு சொம்பு அடிக்கக்கூடிய நாய் எத்தனை பேர் பொம்பளை கேஸில் மாட்டிருக்கீங்க, எந்தெந்த பிள்ளைங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் என்கிட்ட இருக்குது. நானும் ஒரு வாரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். நிறையா பொண்ணுங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த இன்ஃப்ளூயன்சரு எனக்கு ஃப்ளர்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இந்த இன்ஃப்ளூயன்சரு இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஃப்ளர்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பியிருக்காரு, இவங்களாம் என்கிட்ட இப்படிலாம் பேசியிருக்காங்கன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டாக வரிசையாக ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 பேர்கிட்ட அனுப்பியிருக்கிறாங்க. நான் உங்ககிட்டலாம் சொன்னது ஒரே ஒரு விஷயம் தான், ஆமாம் அந்த மாதிரி நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, இதை தயவு செஞ்சு வேறு யாருக்கும் அனுப்பாதீங்க, ஏன்னா இதில் உங்கள் சேஃப்டி முக்கியம், உங்களுடைய தனிப்பட்ட விவரம் வெளில வரக்கூடாது அப்படின்னா இது தயவு செஞ்சு வேறு யாருக்கும் அனுப்பாதீங்க. நீங்கள் எந்த நம்பிக்கையில் எனக்கு அனுப்புறீங்க தெரில, ஆனால் உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாற்றுறேன். நான் இப்பொழுதுக்கு இதை வெளில சொல்ல போகிறது இல்லை. சரியான நேரம் வரும்போது இந்த தாவேக்கால இருக்கக்கூடிய பொம்பளை பொறுக்கிகளை நம்ம அம்பலப்படுத்துவோம். அப்போ நான் இந்த விஷயத்தை நான் பயன்படுத்திக்கிறோமா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணுங்கன்னா நீங்கள் இதை பதிவு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நாங்களும் பதிவு பண்ணுறோன்னா, ஏன்னா இப்போ எங்களால் எதுவும் சொல்ல முடியாதுன்னா நாங்கள் மட்டும் தான், இப்போ நான் மட்டும் தான் இருக்கிறேன், வேறு யாரும் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லைம்மா நிறைய பேர் எனக்கு இது மாதிரி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது லீகலாக எப்படி கொண்டு போகணுமோ நம்ம லீகலாக போவோம். இல்லை உங்களுக்கு லீகலாக வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான தீர்வு ஆல்டர்னேட்டாக என்ன தீர்வு இருக்குன்னு பார்த்தா நம்ம அதையும் மூவ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி நான் சில பேர்கிட்ட பேசி வச்சுருக்கிறேன். என்னடா ஐயக்குத்தனம் பண்ணுறீங்க? இதில் உங்கள் தாவேக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிறுக்கு பய, லிட்டரலாக அவன் கிறுக்கன் தான், இப்போ ஏதோ போஸ்டிங்கில் இருக்கான்னு வச்சுக்க, ஆனால் அந்த நாய் என்ன பண்ணியிருக்கு, என்னை பற்றி விசாரிக்கிறன்ற பேரில் போயும் என் ஊரில் எனக்கு தெரிஞ்சவங்க என் ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்டலாம் போய் விசாரிச்சுட்டு இருக்கிறான் என்னை பற்றி. தம்பி யார், தம்பி என்ன பண்ணுறாரு, தம்பி உங்களுக்கு என்ன வேணும், என்ன வேணும்னு கேட்டால் என்ன பண்ண போகிற, என்ன பொண்ணுங்கன்னு கொடுக்க போறியாடா புறம்போக்கு, இந்த வீடியோ நீ பார்ப்போன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ண போகிற, என்ன நான் யார் என்ன ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறேன்னா, இல்லை ஏதாவது லவ் பண்ணுறேன்னா, இல்லை ஏதாவது பொண்ணை ஏமாத்திருக்கிறேன்னா, இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறான் ஒரு தவிட்டு தற்குறி நாய். கூடி விரைவில் அந்த நாயை அம்பலப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் இப்போ இந்த வீடியோ பார்க்கும். உனக்கு தானே இந்த வீடியோ ஸ்பெஷலாக, சரியா?